श्री शिवशंकरा देवने श्री शिवशंकरा देवने Question from Govindan sir. ஓம் மணிபத்மேகம் என்ற சமஸ்கிருத மந்திரம் பௌத்தர்களால் பெருமளவு உச்சரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் பௌத்த மத குழந்தைகளுக்கும் அன்றாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இந்த வரிகளுக்கு தாமரையில் உள்ள ரத்தினம் என்று பொருள் சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்திற்கு பின்னால் ஞானத்தை தேடி அடைவதற்கான வலிமை வாய்ந்த ஆன்மீக காரணிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறதே, இது சரிதானா? சனாதன தர்மத்தில் மட்டும்தான் மந்திரங்கள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்துடன் ஆரம்பிக்கும் அல்லது முடியும். அப்படியானால் சனாதன தர்மத்தின் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை பௌத்தமும் ஏற்றுக்கொள்கிறதா? புத்தரே சித்தார்த்தனாக இருந்து புத்தரானவர், அவரை 10 அவதாரங்களில் ஒன்றாக அங்கீகரிக்கிற ஒரு ஃபிலாசபி கூட இருக்குது. இது நம்பர் 1. ரெண்டாவது, கருதா மரவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரையென்று இசைவாய் அப்படின்னு ஒரு பாட்டு அருணகிரிநாதர். அப்போது என்னுடைய இதய தாமரையில் வனஜம் அப்படின்னா வனஜா அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். உன் இருத்தாள் வனஜம், அதாவது அந்த இதய தாமரையில் உன்னுடைய 2 பாதங்களை எப்போ எனக்கு கொடுக்க போகிற அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் என்ன, நம்முடைய ஆறாதார சக்கரங்களை 4வது சக்கரம் தான் இதயம்னு சொல்லக்கூடியது. அதனால் புத்த மதத்தில் அவங்க எதை சொல்கிறாங்களோ ஓம் மணி பத்மே நமக அப்படின்றத இதய தாமரை அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மக்கிட்ட அதே தான் இருக்குது. யோகி ஹிருத் பத்ம வாசினே, யோகியுடைய இருதய தாமரையில் இருக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்ட்டு. ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்மளும் ஆராதாரத்தை சொல்கிறோம், அவங்களும் ஆராதாரம். 4வது சக்கரன்றது முருகப்பெருமான். அப்போ அவன் உட்காந்தான்னா குருவாய் அருவாய் அருள்வாய் கோகனேன்ட்டு குருவோடைய அருள் கிடைக்கிது. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு போகிறான். இது அம்பாள் இருக்கிற இடம். இப்படி ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சுன்னா பிளாக் பாக்ஸ்னு ஒன்று இருப்பாங்க. அது மாதிரி நம்முடைய எல்லா பிறவிகளுடைய கர்மாக்களும் இந்த இடத்துல இருக்குது. இதுதான் நஞ்சுண்ட கண்டான்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த கர்மாக்களை கழிப்பதற்கு அம்பாளுடைய அனுகிரகம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அம்பாள் நம்மளை கொண்டு போய் இந்த இடத்துல சேர்ப்பாள். இது சிவபெருமானுடைய இடம் நெற்றிக்கண் கொண்ட ஈஸ்வரா நீலகண்ட பரமேஸ்வரன்னு சொல்லக்கூடியது. எல்லா ரிலீஜனும் ஒன்றே தான் சொல்லுது. யோகான்றது ரிலீஜியஸ் கிடையாது இல்லையா. இட்ஸ் எ கொஸ்டன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி அல்டிமேட் ட்ரூத். அதுக்கு எல்லா ரிலீஜன்லேயும் இருக்கிற விஷயம் ஒன்றே தான். அவங்க சொல்கிற பேர் வேணுன்னா வித்தியாசமாக இருக்கலாம், பட் ஆல் ஆர் சேம்.
மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்கிறார் அகஸ்திய மாமுனிவர். நமது மனம் செம்மைப்பட வேண்டுமானால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அன்றாட கடமைகளை பிறருக்கு எந்தவித தீங்கும் இழைக்காமல் ஒழுங்காக செய்து முடித்தால் போதுமா, அல்லது நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்கிற வாழ்க்கையை வாழ வேண்டுமா? மனம் செம்மையுற வேண்டுமானால் 2 குறள். மனதுக்கண் மாசு இளனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. மனசுல மாசு இல்லாமல், எந்த கல்மிஷமும் இல்லாமல் களங்கமும் இல்லாமல் இருக்கு. மனதுக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. எல்லா தர்மங்களையும் விட உயர்ந்தது. மற்ற எதை பற்றியும் நீ கவலைப்படாதன்னு அர்த்தம். நீரை பிற அப்படின்னா மற்றதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு அர்த்தம். இப்போ மனசுக்கண் மாசிலன் ஆதல் எப்படி ஆகும்? இப்போ நீ டெட்டால் போட்டு குளிக்கலாம், லைஃப் பாய் போட்டு குளிக்கலாம், அதெல்லாம் புறந்தூய்மை, எக்ஸ்டர்னல் கிளீன்லினஸ். இப்போ புறந்தூய்மை நீரால் அமையும். போய் 2 பக்கெட் தண்ணியில் ஷவர் எடுத்துட்டு குளிச்சானாக்கா புறந்தூய்மை அமைஞ்சிடும். புறந்தூய்மை நீரால் அமையும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்போ இன்டர்னல் பியூரிட்டி கம்ஸ் அவுட் ஆஃப் வாய்மை. அப்போ வாய்மைன்னா என்ன? நீ எதை நினைக்கிறியோ அதை தான் பேசணும். எப்படி பேசினியோ அப்படி நீ நடக்கணும். மனம் மொழி மெய், மனம் மொழி மெய். ஸோ எதை நினைக்கிறாயோ அதை பேசணும், அதே மாதிரி நடக்கணும். இதுதான் வாச்சா மகோச்சரம் என்று சொல்லக்கூடிய மனம் மொழி மெய்களால் நாம் லயப்பட்டு வாழ்கிறதுங்கிறது. இது உலகத்தில் முடியுமா? நம்ம உள்ள ஒரு மாதிரி நினைக்கிறோம், வெளியே ஒரு மாதிரி நடிக்கிறோம். அதனால் இது மக்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ யார் ஒருத்தன் அந்த வாச்சா மகோச்சரம் மனமொழி மெய்களை ஒரே மாதிரி லயப்படுத்துகிறாங்க, தப்பாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னை பொறுத்த மாத்திரம் நீ என்ன நினைக்கிறியோ அப்படி பேசணும், அப்படின்னு நடக்கணும். ஊருக்கு தாண்டா உபதேசங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ செய்யணும். இதுதான் அந்த கேள்விக்கான பதில். Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். வாழ்க்கையில் சில நேரங்களில் பேச வேண்டிய இடத்தில் கூட அமைதியாக இருப்பது ஒரு ஞானம். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது நம்பிக்கையின் அடையாளம். ஏனெனில் நம்மை நாமே கட்டுப்படுத்த முடிந்தால் அதுவே உண்மையான வெற்றி. அமைதிதான் நாராயணனின் வடிவம். சத்தமில்லா பிரார்த்தனைகளும் அவரை சென்றடையும் சக்தி உடையவை. இந்த செய்தி பற்றியும் தங்களது கருத்துக்கள் பற்றி. ஒன்று மனசு சம்பந்தப்பட்ட கண்ட்ரோலை பற்றி சொல்லுது. இன்னொரு பார்ட் ஆஃப் திஸ் அப்ரோச் அப்படி அது என்னன்னா, நீ ஏதோ ஒரு பொய்யை சொல்கிறன்னா அந்த பொய்யில் ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னா பொய் சொல்லு அப்படின்றது ஒரு எக்ஸம்ஷன். ஒரு மாட்டை கொல்றதுக்கு ஒருத்தன் ஓடி வரான் கத்தியை தூக்கின்னு. உங்கள்கிட்ட எப்படி போச்சு மாடுன்னு கேட்குறான். அவனுக்கு இருக்கிற மூட்டில் அவன் போய் மாட்டை வெட்ட போகிறான். அதுக்கு நீ சொல்ல போகக்கூடாது. அதனால் நீ அங்கே போய் தான் சொல்ல போகிற. ஆனாலையும் அவனுடைய அந்த மூடு, அந்த ஆங்கரை நீ அந்த நேரத்துக்கு ஆஃப் பண்ணிட்டியானா மேபி அரை மணி நேரம் கழித்து அவனுக்கே புத்தி மாறிடலாம் இல்லையா? உலகத்தில் எவ்வளோ கொலைகள்லாம் நடக்குது. இந்த கொலைகள்லாம் என்ன, ஒரு மூமெண்ட்ரி எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ். ஏதோ ஒரு சின்ன கோபதாபத்தில் திடீர்னு பொண்டாட்டியை கொண்டு வர்றான், புருஷனை கொண்டு வர்றாங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. அந்த கேப் இருக்கு இல்லையா, டிரான்சிஷன், அதை தாண்ட முடிஞ்சாக்கா ஒரு மகத்தான பாவத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும். அதனால் பொய்மையும் வாய்மை இடத்துன்னா நீ சொல்கிற பொய் கூட உண்மைதான், ஈஸ் ஈக்குவல் டு ஆர் இட் கேன் பி கன்சிடர்ட் ஆன் பார் வித் ஃபால்ஸ்ஹுட் ப்ரொவைடட் புரை தீர்ந்த நன்மை. அதனால் யாருக்கும் எந்த கட்டத்தும் நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ யூ டிசைட். கடவுள் உங்கள்கிட்ட அறிவாக இருக்கிறாரு. அந்த அறிவை வைத்துக்கொண்டு நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நீ யூ கேன் அனலைஸ், இது கரெக்ட் இல்லையான்றது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ நீ அறிவை வச்சுக்கிட்டு தான் கண்டுபிடிக்கணும். எப்போ பாரு யார்கிட்ட போய் கேட்கலாம், எந்த புக்கில் இதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் உன்னால் ஆக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட்ஸ் யுவர் ஓன் இன்ஸ்டன்ட் டெசிஷன் யூஸிங் த ரேஷ்னல் மைண்ட் விச் காட் ஹஸ் கிவன் யூ. ஒருத்தன் கொலை பண்ணுறான்னா அதுக்கு என்ன காரணம்? ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பரிதவிப்பு இல்லை பரிதாபம். அது எமோஷ்னல் பேர். இது ரைட்டா ராங்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறது இல்லையா, அது ரேஷ்னல் பேர். ஸோ தேர் வில் ஆல்வேஸ் பி எ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த எமோஷ்னல் ஆர்ட் and the rational mind, and you should balance it.
ஒரு 2 மாடு பூட்டப்பட்ட வண்டி மாதிரி எதை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ எமோஷன் எப்போ ரேஷன், இதை நீ இது பண்ணணும். அதனால் உணர்வும் செயல் தந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் என்ற அருணகிரிநாதர். இப்போ கடவுளை பார்த்த உடனே மெல்ட் ஆகணும், முருகா 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 முருகான்ட்டு. அங்கே அறிவு தேவைப்படாது. உருகும் செயல் தந்து அதுக்கப்புறம் உணர்வு, அதுக்கப்புறம் ஐ ஷுட்னோ நான் ஒவ்வொரு அழுதுகிட்டு இருக்கேன், இப்போ முருகன் கட்டியிருக்கேன் அப்படிங்கிற உணர்வு உனக்கு வரலாம், அது தப்பில்லை. ஆனால் அழுறதுக்கு நீ அழுதால் உடனே பெறலாமே. when your eyes melt with tears, உன்னுடைய கண்கள் எப்போது கண்ணீர் பிரவாகம் எடுத்து வருகின்றனவோ அப்போ கடவுளுடைய காது இங்கே தான் இருக்குது. கண்ணு இங்கே அழணும், காது கடவுளுக்கு இங்கே தான் இருக்குது. கடவுள் உங்கள்கிட்ட கண்ணாகவும் இருக்கார், காதாகவும் இருக்கார். ஸோ ஸ்டார்ட் crying, then he will hear it instantly. மாலையபக்ஷம் காலத்தில் நம் முன்னோர்கள் பூமியில் உலா வரும்போது அரச மரத்தில் தங்குவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. எனவே அந்த நேரத்தில் அரச மரத்தடியில் விளக்கேற்றி வணங்குவது அல்லது அதை சுற்றி வருவது முன்னோர்களின் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என்று நம்பப்படுகிறது. இதனால் குடும்பத்தில் நல்வாழ்வுக்காகவும் ஆன்மாவின் அமைதிப்படுத்தவும் செய்யப்படுகிறது. இந்த செய்தி பற்றி விளக்கம். நீங்கள் இறந்து போன உங்கள் பெரியவங்களுக்கு அமாவாசை தர்ப்பணம், மாலயம் இந்த மாதிரிலாம் பண்ணாவே போகிறோம். இதுக்காக அரச மத்தரில் போயிட்டு ஏதோ ஆகிட போகுதுன்னெலாம் நினைக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் பித்திருக்கள் எங்கேயோ எத்திரியல் வேலையில் இருக்காங்க, பித்திருலோகத்தில் இருக்காங்க. அவங்க நீ எந்த அரச மரத்துக்கிட்ட சுற்றி இருக்கிறேன்னு டெலஸ்கோப்பில் பார்த்து என்ன பிளெஸ்ஸிங்காக பண்ண போகிறாங்க. இதெல்லாம் சும்மா. அரச மரத்தை சுற்றினா நல்லது, வேப்ப மரத்தை சுற்றினா நல்லது, முருங்கை மரத்தை பருத்தியானா கெட்டது. ஏன்னா உனக்கு ஒரு மாதிரி ப்ரீத்திங் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் எவனும் தெரியாமல் 6 மாதம் முருங்கை மரத்தடியில் படுத்தான்னா அதுக்கு வைத்தியம் என்ன தெரியுமா? அவனை ஒரு 6 மாதம் வேப்ப மரத்தடியில் படுக்க போடுறது தான். அதனால் இதெல்லாம் மக்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு சாதாரணமாக சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால் வேப்ப மரத்தை சுற்று, அரச மரத்தை சுற்று அப்படின்றதுக்கு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா தே ஆல்சோ ஹாவ், இப்போது நீ எந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடு விடுறியோ அதை இந்த மரங்கள் தான் ஆக்சிஜனை மாற்றி உங்கள்கிட்ட கொடுக்குது. இப்போ சில மரங்கள் உனக்கு அந்த பிராண சக்தி அதிகமாக தருது, அதனால் சுற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுலேயும் ஒரு மித்து தான் இருக்குது. இப்போ அரச மரத்தடியில் ஒரு பிள்ளையார் இருக்கார். உன்னை பொறுத்த மாத்திரம் அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு தேங்காயெல்லாம் வச்சு குட்டிக்காரனெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவேன் நீ. ஆனால் அங்கே 2 பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருப்பான். ஒரு நாய் வரும், அந்த அரச மரத்து பிள்ளையார் மேலே ஒரு காலத்துக்கு போவோம் இல்லையா? பிள்ளையாருக்கு போகிறவதையும் தாங்கின்னு தான் இருப்பார், பிச்சைக்காரனையும் பண்ணுவார். நீ போயிட்டு தேங்காய் உடச்சாலையும் பார்த்துன்னு தான் உட்காந்து இருக்க போகிறாரு. இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள். மண்பதை கிறங்கும் தென்புலக்காதுன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் லவ் பண்ணுங்க, மாநிலம் பயனர் வாழ்வதற்கு ஊருக்கு உழைத்திடல் யோகமெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நீ சாதாரண திவசமே பண்ணுறதில்லை. நிறைய பேரும் ஒன்றும் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு ஒன்று ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் கட்டி உருப்பட வச்சவங்க பெரியவங்க இருக்காங்க. அவங்க ஒரு அமாவாசை அன்றைக்கி திவசம் பண்ணால் என்ன. ஆனால் இந்த ஐயருங்களும் அப்படி தான் ஆகிப்போயிட்டாங்க. ஒரு திவசம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி ஒரு காஸ்ட்லி அஃபேர் ஆகிப்போச்சு. ஒரு சமுதாய கடமையாக இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஒரு பூதாகாரமான காஸ்ட்லி. நீ பேசாமல் நீ என்ன சாப்பிட்றியோ அதை ஒரு இலையில் டெய்லி கொஞ்சம் வச்சுட்டு உங்கள் பெரியவங்களை நினச்சிக்கோ. இல்லை இங்கே சாத்த நாராயணன் கோயில்னு இருக்குது செங்கல்பட்டுக்கிட்ட, அங்கே போய் ஒரு 400 ரூபா கட்டினானாக்கா அவங்களே கோயிலில் 11 பிராமணனுக்கு இல்லை 11 ஏழைங்களுக்கு சோறு போட்டுருவாங்க. இல்லை மத்திய கைலாசத்தில் மாட்டியில் பிள்ளையாரே திவசம் பண்ணுறாருன்னு இருக்குது, அங்கே போய் பணம் கட்டிடு, பிள்ளையாரே உனக்காக திவசம் பண்ணிவிடுவார். இதெல்லாம் ஒன்றும் முடியலன்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா மகோதய புண்ணிய காலம்னு இருக்குது. எல்லா சிவன் கோயிலும் அன்றைக்கி நைட்டெல்லாம் திறந்துருக்கும். எல்லா பித்திருக்களும் சிவதர்சனத்துக்காக அன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மோதிய புண்ணிய காலத்தில் நீ திருவண்ணாமலை மாதிரி ஏதாவது ஒரு ஹோலி க்ஷேத்திரத்துக்கு, ராமேஸ்வரம் மாதிரி, காசி மாதிரி இடத்துல போய் உங்கள் பெரியவங்க எல்லாரையும் நினச்சிக்கோ. அவங்களுக்கு ஏதாவது அர்ச்சனை கிருச்சனை பூஜை மனசில் வச்சு பண்ணுறதுனா பண்ணின்னு போ. இல்லை ஒன்றுமே இல்லை, நீ ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் உங்கள் பெரியவங்களை நினச்சிக்கிட்டு நீ என்ன சாப்பிட போறியோ அதில் கொஞ்சம் வச்சுட்டு போயினே இரு. அதனால் இன்றைக்கி இந்த சடங்குகள் நல்ல விஷயங்கள், சடங்குகள் நல்ல விஷயங்கள். ஆனால் அதை சிரத்தையாக கடைப்பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க கிடையாது. எல்லாருமே இப்போது ஒரு பையனை படிக்க வச்சு, எனக்கே தெரியும் அண்ணா நகரில் அசோக் ராவ்னு ஒரு பையன், அவங்க அப்பா இறந்த உடனே அவன் என்கிட்ட வரான், இதெல்லாம் பண்ண வேண்டியது இல்லைன்னு.
இன்னும் ஒரு 20,000 30,000 அதை சேவ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. என்ன உப்புக்கு சப்பாரி கூப்பிட்றான், பாப்பா கூட வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறதுக்காக. நான் சொன்னேன் இல்லை போய் பண்ணு நல்லதுன்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கி ஒரு உண்மையான கிராட்டிடியூடெல்லாம் கிடையாது. பசங்களில் 110 பேர் தான் அப்பா அம்மா கிட்ட நிஜமாகவே விசுவாசமாக நன்றியோட அன்போடு இருக்கிறவங்க. 90 பேர் இதெல்லாம் ஒரு சடங்கு தான். நாளைக்கு பொண்டாட்டி வந்த உடனே அவன் பின்னாலே வேணாங்க போயிடுவானுங்க, புடவை தலைப்பை பிடிச்சிக்கிறாட்டு. அப்பா அம்மாலாம் யார் மதிக்கிறாங்க? எல்லாம் மாறி போச்சு இந்த காலத்தில். ஓகேவா, பாடுங்க. இத்தரை மாந்தர்கள் இன்பமடைந்திட நித்திரை கொள்ளா நெடி தவமியல்வோய் எத்தினமும் என்னாவு ஜபிக்கும் ரத்தின மந்திரம் ஜெய சிவசங்கரம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம். துவளும் நெஞ்ச சுமைகளை எல்லாம் தோள்மேலேற்றி தூசாய் செய்வோய் பவளம் போலும் மேனி வியந்து கவலும் மந்திரம் ஜெய சிவசங்கரம். மத்தனும் அம்மையும் ஆகிய உருவில் அனைத்து காக்கும் அருள் பூச்சுடரே நித்தம் எங்கள் நெஞ்சம் தனில் ஒளிர் முத்தாம் மந்திரம் ஜெய சிவசங்கரம். பரகதி பெற்றிடும் மார்க்கம் தன்னை பரிவாய் உரைக்கும் பெருமாந்தன் நிரிமதி முகமே நினைந்து உரைத்தோம் மரகத மந்திரம் ஜெய சிவசங்கரம். வெளியில் மாதவம் செய்திடும் காஞ்சியில் விளைந்து இனிக்கும் அவள் கை கரும்பே நினிலம் யாவும் நின் புகழ் கூறும் மாணிக்க மந்திரம் ஜெய சிவசங்கரம். பைரவி அவளே உந்தன் உருவில் பற்பல அற்புதம் செய்திட வந்தாள் மெய்தலில் சுழலும் குருதியில் தோய்ந்த வைர மந்திரம் ஜெய சிவசங்கரம். பால பருவம் முதலே இறையின் கோல திருவருள் எண்ணி மகிழ்ந்தோய் சீல தவமுனை செப்பிடும் மந்திரம் நீல ஒளியே ஜெய சிவசங்கரம். ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம் 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 ஜெய ஜெய சங்கர சிவசங்கர ஓம். நாதவிந்து கலாதி நமோ நம வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி நமோ நம அருள் தாராய் வீரலும் பர கோலால பூஜையும் கோதலும் துணையாசாரமே வீரமும் குரு ஸ்ரீபாத சேவையும் மறவாத. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி.
மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.